Hello cuties, Mathematics Olympiad workbook la ulla problems paakalam class 2. Okay, last video la enna paathom appadina chapter 7 pictograph adula 25 problems paathirukom. Okay va, ipa question number 26 la indu paakalam achiever section. Okay, achiever section appadina konjam careful ah question solve pandra mari irukum. Nalla practice irundha da solve panna mudiyum. Okay va, okay, blink your eyes now. Eyes blink பண்ணிக்கோங்க. Question start பண்ணலாமா? Question number 26. The given picture graph shows the number of balloons sold from Thursday to Sunday. Thursday லேந்து Sunday வரையும் எவ்வளோ balloons sold ஆயிருக்கு, எவ்வளோ balloons வித்திருக்கு அப்படிங்கிறத given picture graph காமிக்குது. ஓகேவா? So picture graph பார்க்கலாம். Number of balloons sold. Thursday எவ்வளோ balloons sold ஆயிருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5. Thursday 5 balloons. Friday 3 balloons. Saturday 4 balloons. Sunday 3, 3, 6 balloons. Okay, இப்போ இதில பாருங்க each balloon stands for 1 balloon தான். ஒரு balloonோட value வந்து 1 balloon தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? If cost of 1 balloon is 10 rupees. ஓகேவா? ஒரு balloonோட cost வந்து 10 rupees இருந்தது அப்படின்னா then how much money is collected in 4 days? அப்போ 4 daysல எவ்வளோ மணி கலெக்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 4 daysல எவ்வளோ மணி கலெக்ட் ஆயிருக்குன்னா 4 daysல எவ்வளோ மணி கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா பலூன்ஸும் வித்து போயிருந்ததுன்னா ஓகே, அதான் மீனிங். சரியா? ஸோ அப்போ ஹவு மச் மணி இஸ் கலெக்டட் இன் 4 daysனா அப்போ 4 daysல எல்லா பலூனும் வித்துருச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும். சரியா? அப்போ 5 + 3 8, 8 + 5 + 3 8, 6 + 4 10. So 10 + 8 18. அப்போ total number of balloons எத்தனை அப்படின்னா total is equal to 18. ஓகேவா? ஸோ ஒரு பலூனோட காஸ்ட் என்ன? 10. 1 பலூனோட காஸ்ட் 10ன்னா 18 பலூனோட காஸ்ட் வெரி குட் 18. ஓகே, ஸோ அப்போ 1 பலூனோட காஸ்ட் வந்து 10 rupees அப்படின்னா 18 பலூனோட காஸ்ட் வந்து 180 rupees. ஓகே, புரியுதா? ஓகேவா? 1 பலூனோட காஸ்ட் வந்து 10 rupeesனா 10. அப்போ 2 பலூன்ஸ்னா என்னது? அப்போ 2 பலூன்ஸ்னா 2 × 10 20. ஓகே, அதாவது 10 + 10. 2 பலூன்ஸ்னா 20. அப்போ 3 பலூன்ஸ் 10 + 10 + 10 30. ஓகேவா? சிமிலர்லி அது மாதிரி 18 பலூன்ஸ் என்னது? 18 பலூன்ஸ் அப்போனா 180. ஓகேவா குட்டீஸ்? 10 இருந்ததுன்னா ஈஸி கால்குலேட் பண்ணுறது. புரியுதா? ஸோ அப்போ 180 rupees. ஆன்சர் இஸ் 180 rupees. Question number 27. Kavya needs some colored paper to complete her school project. She bought 12 green colored papers, 15 blue colored papers, 9 yellow colored papers and 18 red colored papers. So our school project complete பண்றதுக்கு colored papers தேவை. அதனால சில colored papers வாங்குறா. என்னென்ன? 12 green, 15 blue, 9 yellow and 18 red colored papers வாங்குறா. ஓகேவா? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஈச் பேப்பர், ஒரு பேப்பர் இஸ் ஈக்குவல் டு 3 பேப்பர்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க பிக்சரில் பிக்டோகிராஃபில் இப்படி ஒரு பேப்பர் இருந்ததுன்னா அது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க? 3 பேப்பர்ஸுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது கண்டிஷன். அப்படி இருந்ததுன்னா தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்டோகிராஃப் இஸ் கரெக்ட்? எந்த பிக்டோகிராஃப் இதில் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள். green, blue, yellow, red. ஒரு பிக்டோகிராஃப்லேயும் green, blue, yellow, red தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பேப்பரோட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ அப்போ க்ரீனுக்கு போட்டு பார்க்கலாம். எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4. அப்போ 3 + 3 + 3 + 3 என்ன வருது? 3 + 3 6. 6 + 6 எவ்வளோ? 12. ஸோ க்ரீன் கலர் பேப்பர்ஸ் 12 இருக்கா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன், இது கரெக்டு. அடுத்து ப்ளூ செக் பண்ணலாம் பாருங்கள். ஒரு பேப்பரோட வேல்யூ என்ன? 3 இருக்குது. 1 2 3 4 5. ஆல்ரெடி நம்ம 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 4 ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வருது? இதுக்கு ஆன்சர் 12. அப்போ 12 + 3 என்ன வரும்? 15. 15 ப்ளூ கலர் பேப்பரா? கரெக்டு.
ஓகே, அடுத்து வந்து பாருங்க 2. அப்போ 3 + 3 இதுக்கு என்ன ஆன்சர் 6. எல்லோ வந்து 6 கலர்ஸ் இருக்கா பாருங்க, பட் எல்லோ வந்து இங்கே என்ன இருக்குது 9 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் என்னது, இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் ஏ இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். 12 இருக்கணும்னா எத்தனை இருக்கணும், 1 2 3 4, 1 2 3 4, 4 இருந்ததுன்னா 12 green கரெக்ட். அடுத்து இங்கே ப்ளூவும் நம்ம கரெக்டுன்னு பார்த்தோம். இப்போ எத்தனை இருக்கணும் பேப்பர்ஸ், 5 பேப்பர்ஸ் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்கேயும் 5 பேப்பர்ஸ் இருக்குது, கரெக்டு. நெக்ஸ்ட் எல்லோ, எல்லோவில் இங்கே 2 இருக்குது, அதனால தான் நம்ம இதை ராங் ஆன்சர்னு சொன்னோம். ஸோ எல்லோவில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 3. ஒரு பேப்பரோட வேல்யூ என்ன 3. அப்போ 3 + 3 + 3 which is equal to என்னது 9. ஸோ 9 எல்லோ கலரா, கரெக்ட். இது 9 எல்லோ கலர் தான். ஸோ எல்லோ கலர் பேப்பர் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6. எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஒரு பேப்பரோட வேல்யூ என்ன 3. ஸோ 3 + 3 வந்து எத்தனை டைம் போடணும், 6 டைம்ஸ் போடணும். ஓகேவா. ஸோ 3 + 3 + 3 9. ஸோ இது ஒரு 9. 9 + 9 வெரி குட் 18. ஸோ அப்போ ரெட்டு எத்தனை இருக்குது அப்படின்னா 18 இருக்குது. ஓகேவா. ஸோ 18 பாருங்கள், ரெட்டு வந்து 18 கலர்டு தான் வாங்கியிருக்கா. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். சரியா, புரியுதா. ஸோ நெக்ஸ்ட் question number 28. The given picture graph shows the number of participants for the events at a sports meet. Given picture graphல என்ன கொடுத்திருக்காங்கன்னா number of participants for the event at the sports meet. sports day அன்னைக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒரு ஈவெண்ட்லேயும் அப்படிங்கிறத கிவன் பிக்சர் கிராஃப் வந்து காமிச்சிருக்கு. பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹை ஜம்பில் 6 மெம்பர்ஸ், லாங் ஜம்ப்பு அதில் ஒரு 5 ஹார்ட்ஸ் இருக்குது, மேரத்தான் 2 ஹார்ட்ஸு, அடுத்து 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு ஜஸ்ட் ரன்னிங் ரேஸில் வந்து 3 ஹார்ட்ஸ் இருக்குது, அடுத்து 400 மீட்டர் ரிலே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ், 4 இருக்குது ஹார்ட்டு. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா ஈச் ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 5 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒரு ஹார்ட்டுக்கும் மீனிங் என்னன்னா 5 பார்ட்டிசிபென்ட்ஸ், 5 ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு ஹார்ட்டுக்கும் அதான் மீனிங். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். The number of participants for which event is same as the total number of participants for marathon and 400 meter relay together அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, the number of participants for which event is same as, அதாவது எந்த ஈவெண்ட்டு சேமாக இருக்குது, எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் மேரத்தான் அண்ட் 400 மீட்டர் ரிலே டுகெதர். மேரத்தான்ற காம்படிஷன்லையும் 400 மீட்டர் ரிலேலையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டா மேரத்தான்லேயும் 400 மீட்டர் ரிலேலையும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா அது வந்து எந்த ஈவெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேரத்தானையும் 400 மீட்டர் ரிலேவையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்போ பாருங்கள், அப்போ மேரத்தான் என்ன, இது மேரத்தான், 400 மீட்டர் ரிலே இதான் 400 மீட்டர் ரிலே. மேரத்தானில் 2 இருக்குது, 400 மீட்டர் ரிலேயில் 4 இருக்குது. அப்போ 2 + 4 6. ஸோ மேரத்தானையும் 400 மீட்டர் ரிலேவையும் ஆட் பண்ணால் வர ஆன்சர் வந்து என்ன 6. இந்த 6 எந்த ஈவெண்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எதில் 6 இருக்குது பாருங்கள், ஹை ஜம்பில் 6 இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுலேயும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இந்த ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 5ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதுவும் 6 இதுவும் 6, ஒரு ஹார்ட்டுக்கும் நம்ம 5 5ன்னு போட்டு பார்த்தாலும் என்ன வரும், நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி வரும், 30 30ன்னு ஈக்குவலாக தான் வரும். பட் அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா. இப்போ நம்ம என்ன ஆன்சர், நம்மளோட ஆன்சர் ஹை ஜம்ப். ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஹை ஜம்ப். ஓகே. Next question, the following pictograph shows the number of trees planted by some students. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிக்டோகிராஃபில் சமைரான்றவங்க
ஒரு 5 ட்ரீஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களும் எவ்வளோ ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, ட்ரீயை நட்டு வச்சிருக்காங்க, ட்ரீஸ் பிளான்டட் பை சம் ஸ்டூடெண்ட்ஸ் நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆஸ் யூஷுவல் இது இம்பார்ட்டன்ட். ஒரு ட்ரீ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 4 ட்ரீஸுக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ சமைரா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னா 5 ட்ரீஸ் இல்லை, 4 4 4 4 4. அப்போ சமைராவோட ட்ரீஸ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை? 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 4. சமைரா வந்து பிளான் பண்ண ட்ரீஸ் வந்து எவ்வளோ? 20. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். நம்ம அது கால்குலேட் பண்ணுறதுக்கு அவசியமா இல்லையான்றது தெரிஞ்சிடும். சரியா? ஸோ யூசிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். ராகுல் பிளான்டட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். ராகுல் தான் என்ன பண்ணியிருக்கான்? நிறைய ட்ரீஸை நட்டு வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ராகுல் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். பாருங்க, இருக்கிறதுலே அவன் தான் நிறைய நட்டு வச்சிருக்கான். பார்த்தாவே தெரியுது இல்லையா? இதுவரையும் பார்த்தீங்கன்னா 5 6 7. ஸோ அப்போ 7 அப்படின்னா ஈச்சுக்கு 4 போட்டு கால்குலேட் பண்ணாலும் 7 4s are இதுதான் என்ன வரும்? 28ன்னு அதிகமாக வரும். சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர்ஸில் ஆன்சர் வர மாதிரி இருந்தால் தான் ஒன்றுத்தோட வேல்யூவை போட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதர்வைஸ் வேல்யூவை போடணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஸோ அப்போ இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை. ஏன்னா நம்மளை கேட்டிருக்கிறது என்னது? இன்கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்கலாம். சமைரா அண்ட் தருண் பிளான்டட் த சேம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். சமைரா இங்கே இருக்கா, தருண் இங்கே இருக்கான். சமைரா எத்தனை ட்ரீஸ் பாருங்க? 5. தருண் எத்தனை பாருங்க? 5. ஸோ ரெண்டு பேரும் சேம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்ன ஸ்டேட்மெண்ட்டு? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. அர்ஜுன் பிளான்டட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கான்? இருக்கிறதுலே கம்மியான ட்ரீஸை பிளான் பண்ணவன் யாரு அப்படின்னா அர்ஜுன் தான். அர்ஜுன் பாருங்க எத்தனை ட்ரீஸ் இருக்குன்னு? 1 2 3 4. ஆமாம், மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? அட்லீஸ்ட் 5ஆவது பிளான் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் மட்டும்தான் 4 பிளான் பண்ணியிருக்கான். ஓகே. ஸோ அப்போ பிளான்டட் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ்ன்றதும் கரெக்ட் தான். ஸோ நம்மளோட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ என்னவா தான் இருக்கும்? த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டியாக தான் இருக்கணும். ஓகே. டி பாருங்க, டீனா பிளான்டட் 25 ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். டீனா எங்கே இருக்கா பாருங்க? டீனா இங்கே இருக்கா. ஸோ எத்தனை ட்ரீஸ் பாருங்க? 1 2 3 4 5. 5 ட்ரீஸாக இருந்ததுன்னா ஈச் ட்ரீயோட வேல்யூ 4. அப்போ 5 ட்ரீஸு ஈச் ட்ரீயோட வேல்யூ 4ஆக இருந்ததுன்னா இங்கே தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 20ன்னு. ஸோ சமைரா அண்ட் டீனா வந்து சேம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் தானே. அதனால இப்போ டீனா எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கா? 20 தான். பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. 4 children collected some Santa picture cards. 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? சாண்டா பிக்சர் கார்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பாரு, கீர்த்தி, பிரியா, ஸ்ருதி, மிஷிகா அப்படிங்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸும் சாண்டா பிக்சரை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சாண்டா பிக்சரோட வேல்யூ 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு சாண்டா பிக்சரோட வேல்யூ 30ன்னா நம்ம இதை 30ன்னா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், கீர்த்தி எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணுமான்னு கொஷினை கேட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின் என்ன இருக்குது பாருங்க. மேட்ச் த நேம் ஆஃப் சில்ட்ரன் கிவன் இன் காலம் 1. காலம் 1ல் சில்ட்ரனோட நேம்ஸ் இருக்குது. வித் தேர் கலெக்டட் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கிவன் இன் காலம் 2. ஸோ அவங்க என்னென்ன கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு காலம் 2ல் இருக்குது. எவ்வளோ கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காலம் 2ல் இருக்குது. இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? we have to convert. ஒரு கார்டு இஸ் ஈக்குவல் டு 13 இருக்குல்ல, அப்போ இங்கே எவ்வளோ கார்ட்ஸ் கீர்த்தி கலெக்ட் பண்ணியிருக்கான்றதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், கீர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 30 1 2 3 4 5 6. ஓகே. அப்போ 6 டைம்ஸ் என்ன பண்ணணும்? 30 எழுதணும். 30 + 30. ஓகே. ஸோ 30 + 30 90. 30 + 30 90.
30 plus 30, 90. Okay. அடுத்து 90 plus 90, 180. Okay. 90 plus 90, 180. 180 plus 90. 180 plus 90 எப்படி பண்ணணும்? 180 plus 90 னா 180 plus 100. 218 போட்டுட்டு again 10 மைனஸ் பண்ணிக்கணும் 270. அப்போ கீர்த்தி எவ்வளோ? 270. ஓகேவா? ஸோ ஈச் கார்ட்ஸ் என்ன 30 தானே? சாரி 30 plus 30, 60. Sorry. Okay. 30 plus 30, 60. 30 plus 30, 60. 60 plus 60, 120. 120 plus 60, 180. ஸோ அப்போ கீர்த்தி எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கா? 180. ஓகேவா? ஸோ அடுத்து பிரியா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 இங்கே என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. 6னா 180 வருது. ஓகேவா? அப்போ 5னா என்ன பண்ணணும்? இதுலேருந்து ஒரு 30 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 180 மைனஸ் 30. அப்போ என்ன வரும்? 150. புரியுதா? எகெயின் பாருங்க ஸ்ருதி 1 2 3 4 5 6 7. ஓகேவா? நமக்கு இங்கே 6 கார்ட்ஸ்னா என்ன வந்திருக்கு? 180 வந்திருக்கு. கீர்த்தி 6 கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கா, 180 வந்திருக்கு. இங்கே 7ன்னா ஒரு 30 ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும்? 210. ஓகே. அடுத்து பாருங்க 1 2 3 4 இருக்கு. பிரியா பாருங்க 1 2 3 4 5 கலெக்ட் பண்ணா. 5 கலெக்ட் பண்ணா 150 வந்தது. அப்போ 4 கலெக்ட் பண்ணான்னா -1 பண்ணிட்டா 4 வந்துரும்ல. அப்போ 150 மைனஸ் 30 என்ன வரும்? 120. ஓகே, புரியுதா? இப்போ மேட்ச் பண்ணலாமா? கீர்த்தி, பிரியா, ஸ்ருதி, மிஷிகா. கீர்த்திக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 180. அப்போ கீர்த்திக்கு 180. கீர்த்தி 180 பி. ஓகே. அப்போ 1க்கு ஆப்ஷன் பி. ஸோ 1க்கு ஆப்ஷன் பி எங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து சியில் தான் இருக்குது. வேறு எதுலையாவது பி இருந்தால் தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ கீர்த்தி இதை பர்ஃபெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா கீர்த்திக்கு ஆப்ஷன் பி அப்படின்னா கீர்த்திக்கு ஆப்ஷன் பி 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் சியாக தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம செக் பண்ணலாம். அடுத்து பிரியாவுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 150. அப்போ பிரியாவுக்கு 150 அப்படின்னா 2க்கு ஏ. இதில் பாருங்கள் 2க்கு ஏ தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்ருதிக்கு 210. ஸ்ருதிக்கு 210 பார்த்தீங்கன்னா ஸ்ருதி 210 டி. அப்போ 3ல் பாருங்கள் இதுக்கு டி இருக்குது. கரெக்டு. ஓகே. இந்த லாஸ்ட் வந்து என்ன? மிஷிகாவுக்கு என்ன இருக்குது பாருங்கள் ஆன்சரு. மிஷிகாவுக்கு 4Cன்னு இருக்குது. அப்போ 4Cனா 4க்கு சி என்ன? 120. நம்மளும் ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 120 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும்னா என்ன தெரியணும்? அடிஷன் வந்து நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடிஷன் தரவாக தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய அடிஷனில் சப்ட்ராக்ஷனில் போட்டு பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேத்ஸ் ஈஸியாக இருக்கும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ண மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. டோன்ட் ஃபர்கெட் டு வாஷ் யுவர் ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. 20 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.